ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேஷன் டெய்லரிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீடியோவில் பார்க்குற ப்ளவுஸோட ஸ்லீவ் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஸ்லீவ் நீட்டாக எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறத வாங்க பார்க்கலாம். இதோட பேக் நெக் டிசைன் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம நார்மலாக எப்படி ஸ்லீவ் கட் பண்ணுவோமோ அதேமாரி கட் பண்ணி வச்சுட்டு அதோட வந்து ரெண்டாக மடித்து வச்சுட்டு அதில் நம்ம வந்து ஸ்லீவ் எவ்வளோ லென்த்து வச்சுருக்கோமோ அதுலேருந்து நம்ம ஒரு 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். இவங்களோட வித்து வந்து அதிகமாக இருக்கிறதுனால 3 இன்ச்சு, ஆனால் கொஞ்சம் லீனாக இருக்கவங்களுக்கு 2 இன்ச்சே போதுமானது. இப்போ நமக்கு ஒரு 1/4 இன்ச்சு உள்ளே தள்ளி வளைவு வந்து இன்னும் கொஞ்சம் நமக்கு ரவுண்டாக வர மாதிரி நம்ம வளைவு போட்டுக்கலாம். இனி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கட் பண்ண வளைவு ஷேப் தெரியுதா உங்களுக்கு? இந்த அளவுக்கு நம்ம சுருக்கு வைக்க போகிறோம். அதுக்கு வந்து சேரீ கிளாத்தை எடுத்துருக்கோம். கீழே உள்ள பார்ட்டை ஃபஸ்ட்டு நம்ம அடித்து எடுத்துக்கிடுவோம். அது வந்து பார்டர் வருது. இப்போ இந்த நம்ம கை அளவுக்கே நம்ம கீழே உள்ள பார்ட் வரும். மேலே வந்து இந்த அந்த சேரீ கலரில் நம்ம வந்து மடிப்பு எடுக்க போகிறோம். ஃபஃபுக்குன்னு நம்ம கட் பண்ண வித்து வந்து நமக்கு 6 இன்ச்சு, ஆனால் நம்ம எக்ஸ்ட்ராவாக கிளாத்தில் எடுத்துருக்கிறது வந்து 10 இன்ச்சு. துணியை வந்து மடித்து போட்டு எடுத்துருக்கோம். அப்போ தான் சுருக்கு வைக்கிறதுக்கு நீட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி. இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவுக்கும் நம்ம எடுத்துக்கணும். இப்போது நம்ம வந்து சேரீ கிளாத்தோட மேல் பக்கத்தில் வச்சு லைனிங் கிளாத்தை வச்சு கீழே ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கிடுவோம். இப்போ கீழே வந்து நம்ம ஸ்ட்ரைட் லைன் போட்ட மாதிரி அந்த வளைவில் 1/4 இன்ச்சு கேப்பில் நம்ம அப்படியே மெதுவாக வளைச்சி ஒரு தையல் போட்டுக்கிடுவோம். லைனிங் கிளாத் அளவுக்கு அந்த வளைவை வந்து கட் பண்ணி எடுத்துட்டு அப்புறமா நமக்கு வந்து உள் வளைவு, அந்த வளைவு நீட்டாக வரணுங்கிறதுக்காண்டி அந்த தையலில் படாமல் வளைச்சி நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அந்த ஸ்லீவ் அப்படியே நீட்டாக மாற்றி திருப்பி எடுத்துக்கிடுவோம். திருப்பினதுக்கு அப்புறமா அந்த வளைவில் ஒரு அமுக்கு தையலும் கீழே வந்து பார்டரில் கீழே அடியிலையும் நம்ம நல்லா அந்த ஸ்லீவை வந்து நீவி விட்டு அதில் ஒரு அமுக்கு தையலும் போட்டு எடுத்துக்கிடுவோம். அந்த லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் விலகாமல் இருக்கிறதுக்கு லைனிங் கிளாத்தை வச்சு நீவி விட்டு ஒரு தையல் போட்டுக்கிடுவோம். நம்ம ஸ்லீவில் லைனிங் கிளாத்தை விட எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம ரெடி பண்ண ஸ்லீவ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்போ மேலே உள்ள அந்த வளைவு பக்கத்தில் நம்ம ஒன் சைடு நண்டுக்காலை வச்சு இந்த மாதிரி லேஸ் வைக்க போகிறோம். இதில் வந்து பீட்ஸ் இருக்கிறதுனால தான் நம்ம ஒன் சைடு நண்டுக்கால் யூஸ் பண்ணியிருக்கோம். அது எப்படி நீட்டாக அடிக்கிறோங்கிறத பாருங்கள். இந்த மாதிரி பீட்ஸ் வச்ச லேஸ் வைக்கணும் அப்படின்னா நம்ம ஒன் சைடு நண்டுக்கால் மாட்டினா மட்டும்தான் நீட்டாக அடிக்க முடியும். இப்போ நம்ம அந்த சென்டர் பார்ட்டுக்கு சேரீ கிளாத்தை வச்சு சுருக்கு வச்சு எடுத்துக்கலாம். சுருக்கு வந்து நார்மலாக நம்ம எப்படி பஃபுக்கு வைப்போமோ அதே மாதிரி சேம் மெத்தடில் தான் நம்ம சுருக்கு வைக்கிறோம். இதேமாரி சுருக்கு வைக்கிற வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா பஃப் ஸ்லீவுக்குள்ள வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. அதுக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், ஈஸியாகவும் இருக்கும். வீடியோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம வந்து பஃபுக்காண்டி ப்ளீட் எடுத்ததை இப்போ நம்ம அந்த லேஸ் வச்சுருக்க இடத்துல வச்சு மெதுவாக அந்த வளைவு கரெக்டாக வர மாதிரி மெதுவாக அடிக்கணும். ஒன் சைடு நண்டுகால் வச்சு தான் இந்த மாதிரி அடிக்க முடியும். சின்ன மிஷின்லேயும் ஒன் சைடு நண்டுகால்
மாட்டிக்கலாம். அது எப்படி மாட்டணுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இன்னும் ஸ்லீவை வந்து நீட்டாக அட்ராக்டிவாக காட்டுறதுக்காண்டி அந்த பார்டர் கலர்லேயே நம்ம ஒரு லேஸ் வச்சு எடுத்துக்கலாம். நம்ம அந்த பஃப் ஸ்லீவில் மேலே வச்சுருக்க வளைவில் வச்சுருக்க பீட்ஸு அந்த லேஸையுமே கீழே பார்டர்லேயும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஸ்லீவ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் எதுவும் டவுட் வந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதேமாரி நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல் வீடியோவோட பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.